ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் ராஜா. உங்களை வாழ்க்கையின் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்ல உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேக தளம்தான் எங்கள் இந்த கன்னிகை கருணைக்கரம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல். இந்த உலகம் வாய்ப்புகளை தேடி வரும் மனிதர்களால் நிரம்பி வழிகிறது. அந்த வாய்ப்புகளை கண்டுபிடித்து அதை சீராக உங்களின் வாழ்வில் கொண்டு வர வேண்டியது எங்கள் கடமை. அதற்கான வழிகாட்டியாக நாங்கள் உங்களுடன் எப்பொழுதும் இருப்போம். உங்களின் கல்வியை முன்னேற்றுவது, பணத்தை புனிதமாக பயன்படுத்துவது எப்படி, வாழ்வின் சுவாரஸ்ய கணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது, மேலும் பல்வேறு துறைகளில் உங்களை முன்னேற்ற அடைய செய்வது. இதோ உங்கள் கற்றல் உங்களின் சக்தியாக மாறும். உங்கள் கனவுகள் உங்கள் வாழ்வாக மாறும். சிறந்த ஆலோசனைகள், ஆழமான சிந்தனைகள் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் வழிகாட்டுதல்களுடன் உங்கள் மனதிற்கு உலர்ந்த மழையாக இருக்க இதோ நாங்கள் வந்துவிட்டோம். நாம் இன்று பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், நம்முடைய ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறதா, அதை அதிகரிக்க 10 வழிகள் என்னவென்று பார்ப்போம். நமது நினைவாற்றல் என்பது மிகவும் முக்கியமானது. சிறந்த நினைவாற்றல் நமக்கு கல்வி, வேலை மற்றும் பல வாழ்வியல் பகுதிகளில் உதவுகிறது. இந்த வீடியோவில் நினைவாற்றலை அதிகரிப்பதற்கான சில எளிய மற்றும் பயனுள்ள வழிகளை பற்றி பேசப் போகிறோம். ஸ்டெப் 1, ப்ராப்பர் ஸ்லீப். முதலாவதாக, நல்ல தூக்கம் முக்கியம். தினமும் 7 to 8 மணி நேரம் தூங்குவது உங்கள் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. தூக்கத்தின் போது உங்கள் மூளை அனைத்தும் தகவல்களை சுத்தப்படுத்தி நினைவில் வைத்திருக்க உதவுகிறது. ஸ்டெப் 2, ஹெல்த்தி டயட். சுகாதாரமான உணவு உங்கள் மூளை சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. மிகவும் முக்கியமானது, உடலில் உள்ள ஒமேகா 3 போனஸ் மற்றும் பழங்கள், காய்கறிகள் மற்றும் நீர் அதிகம் குடித்தல். இது போன்ற உணவுகள் உங்கள் நினைவாற்றலை மேம்படுத்த உதவுகிறது. ஸ்டெப் 3, பிராக்டிஸ் ரெகுலர் எக்ஸசைஸ். ஒவ்வொரு நாளும் சிறிய உடற்பயிற்சிகள் செய்யுங்கள். ஓய்வு இல்லாமல் உடலுக்கு ஓட்டம் அளிப்பது உங்கள் மூளை செயல்பாட்டை அதிகரிக்க மிகவும் உதவுகிறது. ஸ்டெப் 4, பிரெயின் கேம் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். தினமும் புத்திசாலித்தனமான விளையாட்டுகள் மற்றும் புதிர் விளையாட்டுகள். இது போன்ற விளையாட்டுகள் உங்கள் நினைவாற்றலை வளர்க்கின்றன. ஸ்டெப் 5, மெடிடேஷன் அண்டு ப்ரேயர். இயற்கை ஞாபக சக்தியை மீண்டும் பெற கத்தரிடத்தில் அமர்ந்து ஜெபம் செய்து மற்றும் பைபிள் படிப்பது மற்றும் அமைதியான தியானம். இது மனதை அமைதியாக்கி நினைவாற்றலை அதிகரிக்க மிகவும் உதவுகிறது. ஸ்டெப் 6, விஷுவலைஸ் அண்டு ரிப்பீட். நீங்கள் படிக்க அல்லது கற்றுக்கொள்வது ஏதாவது இருந்தாலும் அதை மனதிற்குள் காட்சி வடிவில் நினைத்து பாருங்கள். அது நினைவில் எளிதாக பதிய உதவும். ஸ்டெப் 7, யூஸ் மினிமோனிக்ஸ். நீங்கள் எளிதில் மறக்கக்கூடிய தகவல்களை குறியீடு அல்லது சுருக்கி கொண்டு நினைவில் வைக்க முயற்சிக்கவும். இதனால் நினைவில் சிறந்த செம்மையான நினைவுகள் உருவாகும். ஸ்டெப் 8, மினிமைஸ் ஸ்ட்ரெஸ். மிகவும் அதிகமான மன அழுத்தம் நினைவாற்றலை குறைக்கிறது. சில நேரங்களில் ஓய்வு எடுத்து உடனுக்குடன் மனதை சாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டெப் 9, ஃபோக்கஸ் ஆன் ஒன் டாஸ்க் அட் எ டைம். பலவற்றை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து மறவாமல் ஒவ்வொரு வேலைக்குமான கவனத்தை ஒதுக்குங்கள். இது உங்கள் நினைவாற்றலை அதிகரிக்கிறது. ஸ்டெப் 10, கன்சிஸ்டன்சி இஸ் கீ. இந்த ஒரு செயல்முறை ஒவ்வொரு நாளும் இந்த வழிமுறையை பழகினால் உங்கள் நினைவாற்றல் பல வாரங்களில் இல்லை, சில மணி நேரங்களிலே மேம்படும் என்று நான் உறுதியளிக்கிறேன். சரி நண்பர்களே, இவை எல்லாம் நினைவாற்றலை அதிகரிப்பதற்கான சில வழிகள். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பின்பற்றுவதாக நினைத்தால் உங்கள் நினைவாற்றல் அபரிவிதமாக உயரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும்,
நண்பர்களுக்கு பகிரவும் மற்றும் கன்னிகை கருணைக்கரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறவாதீர்கள். இப்படி தொடர்ந்து பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.